இந்த தண்ணியை பாருங்க, இந்த தண்ணியை ஒரே வாட்டி நீங்க பாருங்க, மனசாயை தொட்டு பாருங்க. இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? இந்த தண்ணியை குடிக்க முடியுங்களா? நீங்க தப்பு செய்யல, செய்யாத தப்புக்கு ஏன் சார் பயப்படுறீங்க? இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களோட வேலையை நீங்க செஞ்சுட்டு போனா நான் ஏன் சார் வந்து நிக்க போறாங்க? முதல்வர் வீட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாக இருக்கும் சென்னை திருவிக நகர் பகுதியில் குடிநீர் அசுத்தமாகவும் கலங்கலாகவும் இருப்பதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த குடிநீரில் திமுக அமைச்சர்கள் ஒரு நாள் குளிக்க முடியுமா எனவும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளிக்க சென்றாலும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்றும், புகார் அளிப்பவர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. கடந்த 3 மாசமா குடிக்கிறதுக்கு வர தண்ணி இதுதான். இந்த தண்ணி தான் குடிக்கணும். புளியந்தூர் பக்கத்துல இருக்க குடிநீர் வாரியத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 மாசமா இதுதான் குழந்தைங்க, முதியோர்கள் எல்லாரும் குடிக்கிற தண்ணி இதுதான். ஏ கிட்ட கொடுத்தாலும் கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உங்ககிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் எழுதினேன், கம்ப்ளைண்ட் நோட் எழுதிருக்கேன். இப்ப நான் ஏ ஆபீஸ் தான் இருக்கேன். இந்த தண்ணியை ஒரே ஒரு வாட்டி பாருங்க, இந்த தண்ணியை ஒரே ஒரு வாட்டி பாருங்க. எனக்கு 3 மாசமா தண்ணி இல்லைங்க சார். எனக்கு 3 மாசமா தண்ணி இல்லைங்க சார். நீங்க அரசாங்க அதிகாரி சார். உங்ககிட்ட எனக்கு ப்ராப்பரான பதில் வரல. எனக்கு ஏன் வர மாட்டேங்குது? இப்பதானே பண்றேன் நான். எனக்கு ப்ராப்பரான பதில் வர மாட்டேங்குது சார். இப்பதான் சார் பண்றேன் சார். இந்த தண்ணியை பாருங்க, இந்த தண்ணியை ஒரே வாட்டி நீங்க பாருங்க, மனசாயை தொட்டு பாருங்க. இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? இந்த தண்ணியை குடிக்க முடியுங்களா? ஏன் சார்? எதனால சார்? சரி, நீங்க அப்படியே கிளம்பிடுங்க. நீங்க கோர்ட்ல வந்து பதில் சொல்லுவீங்க சார். சார், ஒரு குடிநீருக்கு வந்து நீங்க வந்து ஒரு பேசிக், இது கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பேசிக்கா நீங்க தர வேண்டியது. நீங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீங்க தர வேண்டியது. நீங்க தர நீங்க வந்து மறுக்கிறீங்க. நீங்க எதனால வந்து நீங்க வந்து குடிநீர் தராம பண்றீங்க? நீங்க குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தரீங்க, மத்தவங்களுக்கு தர மாட்டேன்றீங்க. சார் பதில் சொல்லுங்க சார். சார் பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை சார். சார் உங்ககிட்ட தான் பேசுறேன் நானு. ஏன் காது கேட்கலீங்களா? உங்ககிட்ட தானே பேசுறேன் நானு. ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் குடிக்கணுன்றது உங்களுக்கு என்ன வேற எதுனா உங்களுக்கு இது இருக்குங்களா? அந்த வீட்டுல வந்து 4 பேர் இருக்காங்க, 2 பேர் கனெக்ஷன் கொடுக்குங்க, 2 பேர் கனெக்ஷன் இல்லைன்றீங்க. இந்த தண்ணி எப்படின்னா குடிக்க முடியுமா சார்? மனதை சொட்டு சொல்லுங்க, தண்ணி குடிக்க முடியுமா? வச்சா இருந்துச்சு நீங்க வந்து உட்காந்து என்ன அர்த்தம்? நீங்க தான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அர்த்தமா சார்? முதலமைச்சர் பிரிவு தான் நான் ஃபார்வர்ட் பண்றேன். நான் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உண்டான கரெக்டான தீர்வு வரலன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் சார். இந்த வீடியோ அப்படியே வரும் சார். கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட வந்து பதில் சொல்லுவீங்க சார். சரி, ஓகே, நீங்க அப்படியே இருங்க. நீங்க சரிங்களா? நீங்க பண்றது வந்து அதிகார துஷ்பிரயோகம். உங்களுக்கு உண்டான பவரை நீங்க தவறா யூஸ் பண்றீங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து நீங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. எந்த ஒரு எம்ப்ளாயும் வரல, யாரும் வந்து வீட்டுல வந்து பார்க்கல. நான் என்னுடைய குடிநீர் வரி நான் கட்டிட்டு இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுறீங்க பதில் சொல்றதுக்கு. எதனால பயப்படுறீங்க? நீங்க தப்பு செய்யல, செய்யாத தப்புக்கு ஏன் சார் பயப்படுறீங்க? இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களோட வேலையை நீங்க செஞ்சுட்டு போனா நான் ஏன் சார் வந்து நிக்க போறாங்க?